வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்த யாரா கொண்டாடுறீங்களோ நீங்க பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள், பிறலை தாய்மார்களே. ஓகே காய்ஸ், ஐ அம் பேக் வித் இன் குட் வீடியோ. தளபதி பாட்டு ஃபைனலா ரிலீஸ் ஆச்சு. லிரிக்கல் ஒரு பேரே வளராறு, ஐயோ தரம் தரம் நிரந்தரம் தான் சொல்லணும். பாட்டு அவ்வளவு அருமையா இருக்கு. நான் ஏன் பிப் கேமரால பாக்குறேன்ற அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டி சீரிஸ் புதுசா வந்துக்கிற பாட்டெல்லாம் எடுத்த உடனே நம்ம பண்ணிட முடியாது. நம்மளுக்கு அவ்வளவு பயம் இருக்கு. ஏன்னா காப்பிரைட்ஸ் வரும். டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஒவ்வொரு லிரிக்ஸும் நம்ம லிரிக்ஸிஸ்ட் விவேக் சார் இருக்காரு இல்லையா, ஐயோ 2 தடவை 3 தடவை கேட்டு உடனே நான் பண்ணிட்டேன். ஏன்னா பாட்டு வந்து எக்ஸாக்டா 3 minutes 54 seconds. இப்போ 14 minutes ஆச்சு. வேணா காட்டுறேன் பாருங்க. 14 minutes ஆயிருக்கு. அப்புறம் பிளே ஆயிடு போகுது. அதனால தான் அங்க பாருங்க 2,77,782 வியூஸ். 14 minutes ஆல்மோஸ்ட். எங்க போக்கஸிங் தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தெரியுதா? ஸோ பார்த்துட்டு உடனே டக்குன்னு வீடியோ பண்ணிட்டேன். எனக்கு வந்து பாட்டு கேட்குறப்ப அப்படியே கூஸ் பம்ப்ஸ். அதுல வந்து சீன் வந்து என்னன்னா, அந்த டிவிகே அந்த டைம்ல வந்து சாரி தளபதி வந்து அந்த எல்லாருக்கும் இந்த 10th 12th படிக்கிற பசங்களுக்கு ரோஸ் கொடுக்குற அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கிறது. அப்புறமா அந்த நெய்வேலியில செல்ஃபி எடுக்கிற சீன் கிரியேட் பண்ணிக்கிறது. தளபதியோட பேனர். அப்புறமா வேட்டைக்காரன் பிலிம்ல வந்து தளபதி வந்து அந்த நாடிச்சா தாங்க மாட்டேன்றப்போ அது இப்படி அடிக்கிற சீன் ஆகட்டும், ராக் ஸ்டார் வருது அந்த ஒரு எமோஜிஸ், தளபதி ராக் ஸ்டார் இப்படி பண்றப்ப அந்த மணிரூதன் இது பண்ற மாதிரி ஒவ்வொரு சீனுமே செதுக்கி வச்சிருக்காங்க. சில இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை அதை ஷேர் பண்ணலாமா என்னன்னு தெரியல. சரி, ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்தேன். ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல். அப்புறம் அந்த தலைவா ஸ்டைலு நீ இருந்தாதான் உயிர், அந்த லிரிக்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க. நீ இருந்தாதான், நீ வந்தாதான் உயிர் வாழும், நீ இல்லைன்னா உயிர் வலிக்கும் போகும் சொல்லிட்டு வேற லெவலுங்க. லெட்ஸ் டூ க்ரோ டுகெதர் பாட்டு இடிச்சிட்டாங்க. வேற லெவல். அது படத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷுவல், ஒரு புரட்சி, ஒரு புரட்சின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பாட்டு ஒரு புரட்சி தகுந்தமான பாட்டு. ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கேவலமா என் வாய்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. அப்படியும் தளபதியை பார்த்த உடனே அந்த ஒரு எனர்ஜியை ஏத்திக்கிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மொக்கையான வாய்ஸுக்கு. இதாங்க ஃபைனல். ஒன் லாஸ்ட் டைம் டான்ஸ், ஒன் லாஸ்ட் டைம்ன்றதெல்லாம் விட்டுட்டு தளபதியை பார்த்து நம்ம தேட்டர்ல என்ஜாய் பண்றோம். தெரிக்க விடுறோம். ஃபுல் குட் ஃபீல் இருக்கும். அந்த ஒரு ஃபீல் இருக்கு. லாஸ்ட் படம்ன்ற வழி இருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். இந்த பாட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல 2026 தளபதி சிஎம் அதெல்லாம் ஆஸ் யூஷுவலா இருந்துச்சு. பாட்டை பார்த்த உடனே ஹேய் தரமான சம்பவம் தேட்டருக்குள்ள இருக்கு. லிரிக்ஸ் வேற லெவல். கேட்டுட்டு பாருங்க. கேட்க 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 அப்படியே அதுல ஒரு டான்ஸ் போடுவாருங்க மனுஷன். இப்படி ஒரு ஸ்டெப் போடுவாரு, இப்படி எழுந்து டிக் 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 டிக்னு சொல்லிட்டு அடேன்னு ஒரு ஸ்டெப் போடுவாரு. இப்படி இப்படி இப்படின்னு எல்லாம் அந்த காலெல்லாம் அந்த இது இப்படி பண்ணுவாங்களே, அந்த மூமெண்ட் எல்லாம் போட்டு பண்ணுவாரு பாருங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு இன்ஸ்டாகிராம்ல மொத்தமா தெரிக்க விட்டுருவானுங்க பசங்க அதே ஸ்டெப். ஏன்னா அது ரொம்ப கேட்சியான ஸ்டெப்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஆல்ரெடி போட்டு விட்டுக்கிற ஸ்டெப்ஸ் தான். ஆனா அது தளபதி பண்ணும்போது இன்னும் வேற லெவல்ல பயங்கரமா அது போகுது. அந்த ஸ்டெப்பு நாளைக்கு கண்டிப்பா இன்ஸ்டாகிராம், எனக்கே ஆல்ரெடி அந்த ஸ்டெப் எல்லாம் ஓரளவுக்கு நான் ஈஸியா பண்ணிடுவேன். ஆனா நாம பண்றப்ப மொக்கையாக்குது, பாடி நல்லா இல்லைன்றதுனால நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றதுல. கேட்க கேட்க சூப்பரா இருக்குதுங்க பாட்டு. கேக்குறப்ப கூஸ் பம்ப்ஸ். அந்த தளபதி வந்து அந்த ஸ்டைலா வர்றது, ஜீப் மேல நிக்கிறது, சீட்டு மேல கால வைக்கிறது, இப்படி பாக்குறது, ஜனங்க வந்து இது பண்றது, தரம் தரம் நிரந்தரம் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு பங்கமா இருக்கு சாங். தயவு செஞ்சு போய் சாங் முழுசா பாருங்க. அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ்ல போட்டு மொத்த சாங்கி ஓட்டிடக்கூடாது. ஒரு லிங்க் மட்டும் தான் போட்டு வீடியோ பார்க்குறது. வீடியோக்கு நிறைய வியூஸ் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி இந்த ரிவ்யூ வீடியோவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன்ப்பா. இப்போ நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன்ப்பா. ஓகேங்களா? தயவு செஞ்சு கமெண்ட் கூட போடுங்கப்பா. நாமளும் கமெண்ட் படிக்கணும். எனக்கும் தோணுது இல்ல, கமெண்ட் யாரும் பண்றதே இல்லை. அதான் நீங்க போடுற ஒரு லைக், ஒரு கமெண்ட் தான் நெக்ஸ்ட் வீடியோக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாம நான் வீடியோ சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். ஸோ ஐ ஆம் ஹாப்பி. வீடியோ சார் வினோத் சார் செம்மையா இருக்கு சார். அனிருதனா சூப்பர்ண்ணா. ப்ரொடியூசர் ரொம்ப நன்றிப்பா. தளபதி அண்ணா வேற லெவல். இன்னைக்கு ஈரோடு சம்பவத்தையும் பார்த்தேன். அதை பத்தி பேசணும் ஒரு வீடியோல. ஜனநாயகன் ஒரு பேரே வரலாறு தான். தளபதினாலே வரலாறு தான். அவர் பேரும் அதுக்கு மேலதான். அவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த வீடியோட என் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச லைக், கமெண்ட், ஷேர், மறக்காம ராக்கி விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.